ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. வருகின்ற ஆகஸ்ட் 17/8/2026 திங்கட்கிழமை நமக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலங்க. இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் மாதங்களில் சூரியன் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு சஞ்சரிப்பதை தான் விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது ஒவ்வொரு மாதம் தானக்கா வரும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம். அப்படி கிடையாதுங்க. வருடத்தில் 4 முறை மட்டுமே இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருங்க. மாசி மாதம், வைகாசி மாதம், ஆவணி மாதம், கார்த்திகை மாதம். இந்த தமிழ் மாதங்களில் இந்த நான் சொன்ன 4 மாதங்களில் முதல் தேதியை நம்ம விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு எடுத்துக்கணுங்க. இதுக்கு என்னக்கா பெருசாக பூஜை செய்யணுமா அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. நீங்கள் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து குளிச்சுட்டு நேராக கொடிமரத்தோடு இருக்கிற பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு 27 முறை பெருமாளோட கொடிமரத்தோடு வலம் வர்றது ரொம்பவே நல்லதுங்க. உங்கள் பணக்கஷ்டம், மனக்கஷ்டம், நோயால் அவதிப்படுறீங்க, மற்ற விஷயங்கள் எதுவாக வேணா இருக்கட்டும், உங்களுடைய கோரிக்கையை பெருமாளிடம் அந்த கொடிமரத்தோடு சேர்த்து நீங்கள் சொல்லும்போது அடுத்த கார்த்திகைக்குள்ளே உங்களுடைய பிரச்சனை குறையிறத தானாகவே நீங்கள் பார்க்கலாம். நான் ஏற்கனவே இதை பற்றி நிறைய நம்ம வீடியோஸில் சொல்லியிருக்கேன். கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா வரும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். இது பெருசாக பூஜை புனஸ்காரம் அந்த மாதிரி நைவேத்தியம் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. கோவிலுக்கு போகும்போது ஒரு 27 எண்ணிக்கையிலான பூக்களை மட்டும் எடுத்துகிட்டு போங்க. சாமந்தி பூ, அரளிப்பூ, சம்பங்கி பூ, துளசி இலைகள், இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மைண்டு எண்றதுலேயே தான் இருக்கும். நம்ம எத்தனை சுற்று வந்திருக்கோன்னு நம்ம கவுண்டிங்லேயே தான் இருக்கோம். நம்ம என்ன வேண்டுவோன்றதே தெரியாது. நீங்கள் கணக்காக எண்ணி எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா அங்கே வச்சுட்டு நீங்கள் கொடிமரத்தோடு சுற்றி சுற்றி வைக்கும்போது 27 எண்ணிக்கை சரியாக போயிடும் இல்லையா? நீங்கள் அதை மைண்டில் நிறுத்த மாட்டீங்க. கரெக்டாக நம்மளுடைய சுத்தம் முடிஞ்சிடும், வேண்டுதலும் வச்சா மாதிரி இருக்கும். வேலைக்கு போகிறவங்க கூட பிரம்ம முகூர்த்தத்தை கொஞ்சம் சீக்கிரம் எழுந்துட்டு அன்னைக்கு இந்த வேலையை செஞ்சுட்டு, அதுவும் காலையில் 10:30 மணிக்குள்ளே செய்கிறது ரொம்பவே சிறப்பு. தேங்க்யூ.